இந்த வருடம் ஆடி பௌர்ணமி, அதாவது இத குரு பூர்ணிமானும் சொல்லுவாங்க. ஜூலை 29ஆம் தேதி வந்தாலும், ஜூலை 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையே பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி திதி ஆரம்பிச்சிடுது. இரவு 7:32க்கு அதாவது ஜூலை 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவே ஆரம்பிச்சு, ஜூலை 29ஆம் தேதி இரவு 8:58 வரையும் பௌர்ணமி திதி இருக்கு. அதனால இந்த பரிகாரத்தை நீங்க செவ்வாய்க்கிழமை ஜூலை 28ஆம் தேதியும் செய்யலாம். ஜூலை 29ஆம் தேதி புதன்கிழமையும் நீங்க செய்யலாம். ஜூலை 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை செய்யறவங்க இரவு 7:30 மணிக்கு மேல இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஜூலை 29ஆம் தேதி ஈவினிங் 6 மணிக்கு மேல இந்த பரிகாரத்தை நீங்க எப்ப வேண்டுமானாலும் செய்யலாம். சரி, இந்த குரு பூர்ணிமா அப்படின்னு சொல்றோமே, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியை குரு பூர்ணிமா அப்படின்னு சொல்லுவாங்க. குரு பூர்ணிமா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆடி மாத பௌர்ணமி தினத்தன்று தான் வியாச பகவான் இந்த பூமியில அவதரித்ததாக புராணங்கள்ல சொல்லப்பட்டுள்ளது. இது அதனால வியாச பூர்ணிமா அப்படின்னு சொல்லுவாங்க. வியாசர் வேறு விஷ்ணு வேறு கிடையாது அப்படின்னு புராணங்கள்ல, அதுவும் குறிப்பா விஷ்ணு சகஸ்ரநாமத்துல சொல்லப்பட்டிருக்கும். வியாசாய விஷ்ணு ரூபாய அப்படின்னு வரும். அதனால வியாசர் வேறு விஷ்ணு வேறு இல்லை. அன்றைய நாள்ல நமக்கெல்லாம் குருவாக இருக்கக்கூடிய மகான்களை நினைச்சு, குருனா வெறும் ஆசிரியரை மட்டும் இங்கு குறிப்பதில்லை. குரு அப்படின்னா உயிருடன் இந்த பூமியில வாழ்ந்து மகான்களாக மாறியவர்களும் குருதான். அதாவது ராகவேந்திரர், ஷீரடி சாய்பாபா, ரமண மகரிஷி, காஞ்சி பெரியவர், ஆதிசங்கரர், இப்படி உங்களுக்கு குருவாக யாரை நீங்க நினைச்சிருக்கீங்களோ அவங்கள இன்றைய தினம் மறக்காம வழிபடுங்க. ஆடி மாதம் அப்படிங்கிறதுனால அம்பாளை வழிபடலாம். பௌர்ணமி திதி அப்படிங்கிறதுனால சிவனை, முருகனை, விஷ்ணுவை, இப்படி அனைத்து தெய்வங்களையும் ஒரு சேர வணங்குவதற்கு ஒரு ஏற்ற நாள் அப்படின்னா இந்த குரு பூர்ணிமா, ஆடி பௌர்ணமி நாள் தான். இந்த நாளை நம்ம தவற விட்டுடக்கூடாது. இந்த ஜூலை 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அபிஜித் நட்சத்திரமும் ஈவினிங் வருது உங்களுக்கு. அதனால இது மிக மிக சக்தி வாய்ந்த நேரம். ஜூலை 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையிலையும் நீங்க முருகபெருமானை நினைச்சுக்கிட்டும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த தகவல்கள் உங்களுடைய உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கும் பயன்படும், அவங்களும் இதை செஞ்சு பயனடையட்டும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம இதை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஆடி தபசு அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? தபசு அப்படின்னா தவம் செய்வது அப்படின்னு அர்த்தம். ஆடி பௌர்ணமி அன்றைக்கு அம்பாள் தவம் புரிந்ததாக சொல்லப்படும். அதுவும் எங்க அப்படின்னா சங்கரன் கோவில்ல அற்புதமாக அம்பாள் தவம் புரிந்ததுனால இறைவன் சங்கர நாராயணராக காட்சியளித்த மிகப்பெரிய ஒரு நாள் தான் இந்த நாள். இந்த ஆடி தபசு அன்றைய தினம் இருக்கு. ஜூலை 29ஆம் தேதி ஆடி தபசு. நிறைய பேர் வீடுகளில் பார்த்தீங்கன்னா சங்கர நாராயண பூஜையும் அன்றைய தினம் செய்வாங்க. ஹயக்கிருவருக்கு உகந்த ஒரு நாள். உங்கள் வீட்டில் படிக்கக்கூடிய குழந்தைங்க இருக்காங்க, அவங்க சரியாக படிக்கிறதே இல்லை, சரியாக மார்க் வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னலாம் நீங்கள் கவலைப்பட்டீங்கன்னா ஹயக்கிருவரை நினச்சி இன்றைய தினம் வழிபாடு செய்யலாம். சரஸ்வதிக்கெல்லாம் குருவாக இருக்கிறவரே இந்த ஹயக்கிருவர் தான். அதனால் குரு பூர்ணிமாவில் இந்த ஹயக்கிருவரை நினச்சி நம்ம மந்திரம், ஸ்லோகம் இதெல்லாம் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்கள சொல்ல வச்சோம் அப்படின்னா அவங்க நல்ல மார்க் வாங்குவாங்க. உங்க வீட்டில் ஹயக்கிருவர் படம் இருக்கு அப்படின்னா அதற்கு ஒரு பூ வச்சு நெய்வேத்தியமாக ஏதாவது ஒன்று வச்சு, ஒரு வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், மஞ்சள் நிற மலர்கள் இதை வைத்து நெய்வேத்தியமாக ஒரு கற்கண்டு, பேரிச்சம்பழம், உலர் திராட்சை இது மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு நீங்கள் ஒரு சூடம் காமிச்சு ஹயக்கிருவரை வணங்குனீங்கனாவே போதும். உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. லக்ஷ்மி ஹயக்கிருவர் படத்தை வச்சு வணங்குனீங்கன்னா வீட்டில் செல்வ செழிப்பு அதிகமாகும். இந்த ஆடி பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குரு பூர்ணிமா நாளில் இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பண தட்டுப்பாடு நீங்கும், செல்வ வளம் பெருகும். இதுக்கு மஞ்சள் நிற துணி வேணும். ஒரு உள்ளங்கை அளவு இருந்தாவே போதும். காட்டன் துணியாக இருந்தால் எடுத்துக்குங்க, இல்லை அப்படின்னா எந்த துணி இருந்தாலும் ஓகே. மஞ்சள் நிற துணி தான் வேணும். ஏன் அப்படின்னா இதுவும் விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் பெருமாளுக்கு பிடித்த நிறங்களில் ஒன்று இந்த மஞ்சள் நிறம் குறிப்பிட்டிருப்பாங்க. மஞ்சள் நிற பட்டாடை உடுத்தியவரே சபீதர வஸ்திரம் அப்படின்னு வரும். இந்த மஞ்சள் நிற துணி இல்லை அப்படின்னா
மஞ்சளை எடுத்துக்குங்க. அதில் கொஞ்சம் தண்ணியை விட்டுக்குங்க. அந்த வெள்ளை நிற துணியை அந்த தண்ணியில் போட்டு கொஞ்ச நேரம் விட்டுட்டு அதை காய போட்டிங்கன்னா மஞ்சள் நிற துணி ஆகிடும். இதெல்லாம் என்னால் முடியலங்க, அவசரமாக செய்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வெள்ளை நிற துணியே எடுத்துக்குங்க. ஆனால் அது 4 கார்னர்லையும் மஞ்சள் சிறிது வச்சுக்குங்க. அது வச்சிட்டிங்கன்னா கூட போதும். இதை மாதவிடாய் தீட்டாக இருக்கிறவங்க செய்ய வேண்டாம். அதே போல் அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா செய்ய வேண்டாம். ஈவினிங் அந்த சந்தியா காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் 6 மணிக்கு மேலே செய்யுங்க. ஜூலை 28 நான் சொன்னது போல் செய்யலாம். ஆனால் ஜூலை 28 இரவு 7:30 மணிக்கு மேலே தான் பௌர்ணமி திதி ஆரம்பிக்குது, அப்போ செய்யுங்க. ஜூலை 29 ஈவினிங் அபிஜித் நட்சத்திரமும் இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துலையும் நீங்கள் இதை செய்யலாம். அந்த நேரம் விட்டுட்டோம் அப்படின்னாலும் ஈவினிங் 6 மணிக்கு மேலே எப்போ வேண்டுமானாலும் முழு நிலவாக தெரியக்கூடிய நேரத்துலையும் இரவு 8 to 9 நீங்கள் செய்யலாம். புதன் ஓரையாக இருக்குது, அந்த நேரத்துலையும் நீங்கள் செய்யலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு மஞ்சள் நிற துணியை விரித்து வச்சுக்குங்க. அதில் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு. இதை உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை சொல்லி அதில் வைங்க. அதற்கு பிறகு 5 எண்ணிக்கையில், இன்றைய தினம் புதன்கிழமை இல்லையா, புத பகவானுக்குரிய எண் அப்படின்னா 5 எண்ணிக்கையில் மிளகு எடுத்துக்குங்க. இந்த 5 மிளகையும் உங்களுடைய வேண்டுதலை சொல்லி அந்த கல்லுப்பு மேலே வைங்க. வச்சுட்டு ஒரு துண்டு விரலி மஞ்சள் இல்லை அப்படின்னா ஒரு குண்டு மஞ்சள், இதுவும் இல்லை அப்படிங்கிறவங்க மஞ்சத்தூள் இருக்குமில்ல, அதை போடுங்க. அதற்கு பிறகு 1 ரூபாய் நாணயமோ 5 ரூபாய் நாணயமோ 2 ரூபாய் நாணயமோ எது வேணாலும் வைக்கலாம். ஏன் எந்த நாணயம் வேணாலும் வைக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, 5 அப்படிங்கிறது புத பகவானுக்குரிய எண்ணு சொன்னேன் இல்லையா, இன்றைய தினம் புதன்கிழமை, அதனால் 5 ரூபாய் நாணயமும் வைக்கலாம். பௌர்ணமி திதி, பௌர்ணமிங்கிறது சந்திர பகவானுக்குரியது, சந்திரனுக்குரிய எண் 2, அதனால் 2 ரூபாய் நாணயமும் வைக்கலாம். எந்த தெய்வத்துக்கும் ஒரு காணிக்கையாக 1 ரூபாய் நாணயம் வைத்தால் போதும், அதனால் 1 ரூபாய் நாணயமும் வைக்கலாம். அதை அப்படியே மடித்து அந்த மஞ்சள் நிற மூட்டையை நல்லா கட்டிக்கிங்க. கட்டிட்டு உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக் கொண்டு உங்களுக்கு தெரிந்த மந்திரம், இன்றைய நாளில் எதை வேணாலும் சொல்லலாம், எந்த வேண்டுதலாக இருந்தாலும் வேண்டிக்கிட்டு இந்த மஞ்சள் நிற மூட்டையை அப்படியே அங்கே வச்சுட்டு 1 மணி நேரம் கழித்து நீங்கள் அதை வீட்டோட நில வாசலில் வெளிப்பக்கமாக கட்டுங்க. இது மாதிரி கட்டி விடுங்க. இந்த மூட்டையானது அப்படியே 1 மாதத்திற்கு அங்கேயே இருக்கட்டும். அடுத்த பௌர்ணமிக்கு வீட்டோட நிலவாசலில் இருக்கக்கூடிய அந்த முடிச்சை எடுத்து பிரித்து பார்த்து அதில் இருக்கக்கூடிய பொருட்கள் வீணாக இருக்குது அப்படின்னா அதை கால்படாத இடத்துல போட்டுட்டு மறுபடி இதே மாதிரி இந்த பொருட்களை வச்சு மூட்டையாக கட்டி நிலவாசலில் அதை வச்சிருங்க. இது மாதிரி செய்யறதுனால நம்ம வீட்டில் உள்ள எதிர்மறை திருஷ்டி, கெட்ட சக்திகள், கண் திருஷ்டி எதுவும் நம்ம வீட்டுக்குள்ளே நெருங்க முடியாமல் அந்த கல்லுப்பு மிளகு இதெல்லாம் தடுக்கும். அதன் மூலமாக பணவரவுக்கு தடையில்லாமல் இருக்கும்.